ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் வந்து உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. அரச மரம் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னா வந்து அரச மரம் அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் வந்து தெரியாது அப்படிம்பாங்க. குதிரையை பற்றியும் வந்து அறிந்திருக்க மாட்டாங்க. அவங்க உச்ச தெய்வமாக அதை எதை கருதியிருக்காங்க அப்படின்னா வந்து அரச மரத்தை தான் கருதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையோட தலைமை பொறியாளர் யார் அப்படின்னா கர்னல் ஜான் பெனிக்யூக் அப்படிங்கிறாங்க. 1895இல் கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னா வந்து கர்னல் ஜான் பெனிக்யூக். தேர்ட் கொஸ்டின், இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா வந்து மத சிறுபான்மையினருக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு. அதனால தான் வந்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறாங்க. இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872இல் பூர்வீக திருமண சட்டம் அரசு இயற்றியது. யாரோட முயற்சி அப்படின்னா இந்த கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறாங்க. ஸோ 1872 தான் வந்து பூர்வீக திருமண சட்டம் இயற்றியிருக்காங்க. அது யாரோட முயற்சி அப்படின்னா வந்து கேசவ் சந்திர சென். அடுத்து, இந்தியாவில் உள்ள இமயமலை வந்து எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 வந்து இணையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா வந்து 3 இணைகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் தான் இமாச்சல், இமாத்ரி இதெல்லாம் வரும்ல இமயமலை, அதை தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. பசுமை மாறா காடுகள் அப்படின்னா வந்து அதோட மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் வந்து அது பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறாங்க. இதே பருவமழை காடுகள் அப்படின்னா வந்து 100 to 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படின்னு. வறண்ட காடுகள் வந்து 50 to 100 சென்டிமீட்டர் வந்து மழைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படிங்க. பாலைவனம் அப்படின்னா வந்து 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவாக தான் வந்து இருக்கும். ஸோ பசுமை மாறா காடுகள் அப்படின்னா வந்து சராசரி ஆண்டு மழைப்பொழிவு என்ன சொல்கிறாங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவுனா அது பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறாங்க. 100 to 200 சென்டிமீட்டர் அப்படின்னா வந்து பருவமழை காடுகள் அப்படிங்கிறாங்க. இதே வறண்ட காடுகளில் மழைப்பொழிவு வந்து 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கும். பாலைவன காடுகள் அப்படின்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பின் வருவனவற்றுள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அப்படிங்க. பின் வருவனவற்றுள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் அப்படின்னா வந்து தமிழ்நாடு. ஏன்னா புகையிலை வந்து இந்தியாவில் அறிமுகம் செஞ்சு வந்தது கொண்டு வந்ததே யார் அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு வந்துன்னா உற்பத்தியாளர்கள் குறைவான புகையிலை உற்பத்தியாளர்களை கொண்ட மாநிலம் இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் வந்து நிறை எண் என்னன்னு கேங்க. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியத்தோட அணு எண் வந்து 92, நிறை எண் வந்து என்ன 241. அணு எண் 92, நிறை எண் 241. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ் உரைத்தவர் யார் அப்படின்னா வந்து பால கங்காதர திலகர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவின் வைரம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. அப்படின்னு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பால கங்காதர திலகர். கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். அடுத்து ஒரு பொறுத்துக. சார்லஸ் டார்வின் அப்படின்னா வந்து பரிணாமம், கிரிகோர் மெண்டல் அப்படின்னா வந்து மரபியல். அவங்களாம் அந்த பரிணாமத்தின் தந்தை, மரபியலின் தந்தை, இது மாதிரி குறிப்பிடுவாங்க இவங்களெல்லாம். அதை தான் சொல்ல வராங்க. சார்லஸ் டார்வின் அப்படின்னா வந்து பரிணாமம், கிரிகோர் மெண்டல்னா வந்து மரபியல், ராபர்ட் கோச்னா நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் அப்படின்னா வந்து உடற்செயலியல். சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிகோர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல்.
ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு இதிலெல்லாம் வந்துன்னா ரொம்ப நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க ஒரு கடவுள் கோட்பாடு தான் ஓரிரை கொள்கை அப்படின்னாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஓரிரை கொள்கையில் வந்து தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். மோனோதிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடவுள் கோட்பாடில் வந்து நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள் வந்து எவை சரியானவை அப்படிங்காங்க. அது வந்துன்னா இந்த மவுண்ட் பேட்டன் வந்த டயத்தில் உள்ள இது கண்டென்ட் இது. அவர் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சாங்களா அதை தான் சொல்ல வராங்க. பிரிவினையை வந்து காங்கிரஸ் அங்கீகரித்தது அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வந்து வகுத்தார் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஆன்சர் கீ படி வந்து 3மே சரி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஜூன் 3, 1947 அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. 1947ஆம் ஆண்டு சட்டம் இந்தியா சுதந்திர நாடுகளை உருவாக வழி செய்தது. இதில் வந்து 1 and 3 வந்து கரெக்டு. ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் 3, 1947 தான் வரும். பட் ஆன்சர் கீ படி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 1 and 3 கிடையாது, 1, 2, 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து பிரிவினையை அங்கீகரித்தது கரெக்டு. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 3, 1947 தான் வகுத்தார். 1947ஆம் ஆண்டு சட்டம் வந்து இந்திய சுதந்திர நாடுகளை உருவாக்க வழிவகை செய்தது. இதில் 1 and 3 தான் கரெக்டு. ஏன்னா ஜூன் 2க்கு பதிலாக ஜூன் 3ன்னு வரணும். பட் ஆன்சர் கீப்படி வந்து 1 and 3ங்கிற ஆப்ஷனே வந்து இல்லை. நமக்கு 1, 2, 3ங்கிற ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ் தான். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து பாருங்க, ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அந்த இதழ் என்ன அழைக்கப்பட்டது அப்படின்னா பாரதி என அழைக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அந்த இதழ் என்ன என அழைக்கப்பட்டது அப்படின்னா வந்து பாரதி என அழைக்கப்பட்டது. மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா வந்து அண்ணாதுரை. மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. இதில் வந்து எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பொருத்தப்படாததை கூறுக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 2 and 4 தான் வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு இடம் எது கரெக்டாக இருக்குது அதை ரீட் பண்ணிக்கோங்க. SIPA அப்படின்னா வந்து சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறாங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் தான் SIPA அப்படின்னு, சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். 3 பாருங்கள், AMS அப்படின்னா ஆந்திரா மகாசபா அப்படிங்க. ஆந்திர மகாசபா தான் வந்து AMS. SIPAனா சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன், AMSனா ஆந்திரா மகாசபா. அவங்க வந்து இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 and 4 வந்து இன்கரெக்ட். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வைத்தியநாத ஐயர் அப்படின்னா வந்து ஆலய நுழைவு. ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படின்னா வந்து துணை சபாநாயகர் அப்படின்னா. பிரகாசம் அப்படின்னா வந்து ஆந்திர கேசரி. வரதராஜுலு நாயுடு அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் அப்படின்னா. வைத்தியநாத ஐயர் அப்படின்னா வந்து ஆலய நுழைவு. ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து துணை சபாநாயகர். பிரகாசம் ஆந்திர கேசரி. வரதராஜுலு நாயுடுனா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். அடுத்து பாருங்க, 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தோட விளைவு வந்து என்ன அப்படிங்கிறாங்க. குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வந்து 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை வந்து பெற்றனர் அப்படிங்க. 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தோட விளைவு என்ன அப்படின்னா குத்தகைக்காரர்கள் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? ஆன்சர் வந்து மார்க்ரெட் நோபல் அப்படிங்க. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது அப்படின்னா மார்க்ரெட் நோபல்.
கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் வந்து எவை அப்படின்னா வந்து மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னா. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல் வாயிலாக செல்லப்பட்ட பொருட்கள் வந்து மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இதெல்லாம் ஜிகேலேருந்து கேட்டதான் அந்த தமிழில் பார்த்துங்க. டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என கூறுகிறார் அப்படின்னா வந்து அன்பும் அறனும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறதான் குறள் அமையும். ஜிகேல வந்து உங்களுக்கு குறள் சம்பந்தமான கேள்விகளும் அதிகம் இடம்பெறும். 3 to 4 கொஸ்டின்ஸ் இடம்பெறும். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனையின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவை எதை கூறலாம் அப்படின்னா பொருட்பால் அப்படிங்கிறாங்க. வள்ளுவரின் அரசியல் நமக்கு வந்து பொருட்பாலையே வந்து அரசியல் அங்கவியல் ஒளிபியல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இயல்கள் வந்து இருக்கும். அதை வச்சு கூட நம்ம எழுதலாம். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு எது அப்படின்னா வந்து பொருட்பால். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் வந்து பாயிரம் என அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் வந்து கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் வந்து 3 குறள்களில் வருகிறது அப்படிங்கிறது தவறு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை அப்படிங்கிறாங்க. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கின்றார் வள்ளுவர். ஸோ 1, 3, 4 தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் என்கின்றார். இந்த 3 தான் கரெக்டுங்கிறாங்க. 1, 3, 4 கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் தான் பாயிரம் என அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வந்து வருணதேவன் என்ற சொல்லே வரவில்லை அப்படிங்கிறாங்க. மனதில் வந்து குற்றம் இல்லாமல் இருப்பது தான் வந்து அறம் என்கின்றார் வள்ளுவர். அது 3 மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. தமிழின் முதல் கள ஆய்வு நூல்னா எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. தமிழின் முதல் கள ஆய்வு நூல் வந்து ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா வந்து பெரிய புராணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.